மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 9.2 உள்ள அனைத்து கணக்குகளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குமே நம்ம 3 லைன்லேயே செஞ்சிடலாம். 3 லைனில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு யாது? இப்போ மொத்தம் எத்தனை மடிக்கணினிகள் தயாரிக்கிறாங்க? 10,000 மடிக்கணினிகள் தயாரிக்கிறாங்களா? அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லி எழுதிக்கணும் அப்படின்னா N(S) அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். மொத்தம் எத்தனையோ அதை N(S). N(S) எவ்வளவு? 10,000 மடிக்கணினிகள் அந்த நிறுவனம் தயாரிக்குது. அவற்றில் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையன. இப்போ 25 குறைபாடு இருக்கு. ஆனால் நமக்கு தேவை குறைபாடு இல்லாதது தான் தேவை. அப்போது 10,000ல் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையனவாக இருக்கின்றன. அப்போ எத்தனை குறைபாடு இல்லாததாக இருக்கும்? 9,975 மடிக்கணினிகள் குறைபாடு இல்லாததாக இருக்குமா? இப்போ அதை நம்ம என்னன்னு எழுதிக்க போகிறோம்னா N(A)ன்னு எழுதிக்க போகிறோம். அதாவது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு தேவையான நிகழ்ச்சியை A அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு தேவை குறைபாடு இல்லாததாக இருக்கணும். அப்போ அந்த குறைபாடு இல்லாததாக இருக்கிறத நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம். எனவே N(A) = 9,975. இது டைரெக்டாக எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ஒன் மோர் லைன் எழுதிக்கலாம். 10,000 - 25. 10,000ல் 25 கழிச்சிட்டோம் அப்படின்னா 9,975 என்று கிடைக்கும். இப்போ நிகழ்தகவு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். P(A) என்றால் A என்ற நிகழ்ச்சி நிகழ்தகவு. A என்பதுனா குறைபாடு இல்லாததாக இருக்கக்கூடிய மடிக்கணினி. அதற்கான நிகழ்தகவு தான் தேவை. ஸோ P(A) அப்படின்னா ஃபார்முலா N(A)/N(S). நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதினாலும் சரி, இல்லை எழுதாமல் 9,975/10,000 அவ்வளோதான். இந்த 3 லைன் தான்ப்பா. இந்த ஆன்சர் நம்ம கேன்சல் பண்ணியோ அல்லது தசமமாக மாற்றியோ சுருக்கி எழுதணும், சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இதை கேன்சல் பண்ணுறதை விட தசமமாக ஈஸியாக மாற்றிடலாம். அதாவது புள்ளி வச்ச நம்பராக மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, கீழே பாருங்கள் எத்தனை ஜீரோக்கள் இருக்குது, 4 ஜீரோக்கள் இருக்கா. அப்போ மேலே நம்ம 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா புள்ளி எங்கனக்குள்ளே வரும்? இங்கே வருமா? அப்போ புள்ளி 9,975 என்று கிடைக்கும். இதை நம்ம வெறும் புள்ளின்னு எழுதிக்கலாம், இல்லை நம்ம முன்னாடி ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 0.997 இது மாதிரி சுருக்கி எழுதுனா எழுதுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் இதோடையாவது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ பாருங்கள், எவ்வளோ பேர்கிட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க? 400 பேர்கிட்ட நடத்தியிருக்காங்களா? அப்போ இந்த 400 என்பது N(S). எத்தனை பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது? 191 பேர்கிட்ட இருக்குது. இப்போ சமவாய்ப்பு முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்கணும். அப்போ எத்தனை பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லையோ அதுதான் நமக்கு தேவை. 400 பேரில் 191 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. அப்போ எத்தனை பேர்கிட்ட இல்லை? 400ல் 191 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்க அப்படின்னா 209 பேர் வருவாங்களா? அப்போ 209 பேர்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லை. அதற்கான நிகழ்தகவு தான் நமக்கு தேவை. அப்போ N(S) = 400, N(A) = 209, அடுத்து P(A) = 209/400. அவ்வளோதான்ப்பா. 3 லைன் தான். N(S) அப்படின்றது மொத்தம் 400 பேர்கிட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. N(A) அப்படின்னா நமக்கு தேவையான நிகழ்ச்சி, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் இருக்கும் நபர். இப்போ 191 பேர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்களா? அப்போ 400ல் 191 போயிடுச்சு அப்படின்னா 209 கிடைக்கும். இப்போ நமக்கு P(A) தேவை. P(A)னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதலாம், இல்லை P(A) = 209/400. எப்பயும் பெரிய நம்பர் தான் கீழே வரணும். இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அடுத்து இந்த நம்பர் எழுதுங்க. அவ்வளோதான். இந்த 3 லைன் தான்ப்பா. அவ்வளோதான். இப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 3வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் x-இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவும் அது நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1ன்னு வரணும்ப்பா விடை. சரியா?
அப்போ ஒரு கேள்விக்கான விடை சொல்றதுக்கு நிகழ்தகவு x/3, அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு நிகழ்தகவு x/5 அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 1ன்னு விடை கிடைக்கும்பா. அதை வச்சுதான் இப்போ எக்ஸுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அதாவது x/3 + x/5 இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டையும் கூட்டுனா விடை 1 என்று கிடைக்க வேண்டும். ரெண்டு பின்னங்கள் இருந்தால் அதை எப்படி ஈஸியாக கூட்டலாம் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிச்சி கூட்டணும். அப்படி தெரிலனா ஷார்ட்டாக வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கி எழுதிருங்க. 5 × x = 5x ப்ளஸ் 3 × x = 3x பை 3 × 5 என்றால் 15 ஈக்குவல் டு 1. 5x + 3x என்றால் 8x. 8x பை 15 இஸ் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து எக்ஸுக்கு தான் மதிப்பு தேவை. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிருங்க. இப்போ பை 15 இங்கிட்டு போகும்போது பெருக்கல் 15 ஆயிருமா. 1 × 15 15 தான். இப்போ மேலே இருக்கக்கூடிய 8 இங்கிட்ட ஈக்குவல்கிட்ட கடந்து போகும்போது வகுத்தல் 8ன்னு ஆயிரும். எப்பயுமே ஒரு நம்பர் ஈக்குவல்கிட்ட கடந்து போகுது அப்படின்னா அதன் செயல்பாடு மாறிடும்ப்பா. வகுத்தலாக இருந்தால் பெருக்கல் ஆயிரும், பெருக்கலாக இருந்தால் வகுத்தல் ஆயிரும், கூட்டல்னா கழித்தல் ஆயிரும், கழித்தலாக இருந்தால் கூட்டல் ஆயிரும். இங்கே வந்து பெருக்கல் 8ன்னு இருக்குது, அதனால அது வகுத்தல் 8ன்னு ஆயிடுது. இங்கே வகுத்தல் 15 இருக்குது, இங்கே மேலே போகும்போது பெருக்கல் ஆயிடுது. 1 × 15 15ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. ஒரு வரிப்பந்து, அதாவது டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. இப்போ வெற்றி அடைவதற்கான நிகழ்தகவும் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவும் சேர்த்தால் என்ன கிடைக்கணும்? நம்ம இந்த கணக்கிலே பார்த்தோம் 1ன்னு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ அதை பயன்படுத்தி தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து வெற்றி அடைவதற்கான நிகழ்தகவு P(a) அப்படின்னு எடுத்துக்குவோம். தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு வந்து அப்போ P(a')ன்னு எடுத்துக்குவோம். எப்பயுமே ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன்னு எடுத்திங்கன்னா அது நிகழாமல் இருப்பதற்கான அப்படின்றது வந்து A''ன்னு எடுக்கலாம். போன கணக்குலலாம் நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கணக்கில் நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க. அப்போ நிகழ்தகவு என்பதை எவ்வாறு குறிப்பிட வேண்டும்? P(a) என்று குறிப்பிட வேண்டும். ஏன்னா P அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ப்ராபபிலிட்டிக்கு அர்த்தம் வந்து நிகழ்தகவு. அப்போ நிகழ்தகவு என்றால் P(a). இந்த P(a) அப்படின்னா P என்பது நிகழ்தகவு, A என்பது அந்த டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெறுவது அப்படின்னு அர்த்தம். அப்போ P(a) அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு. அது வந்து கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 0.72ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா அதே நிகழ்ச்சியில் தோல்வி அடைவதை வந்து நம்ம P(b)ன்னு எடுத்துக்கக்கூடாது, P(a')ன்னு எடுத்துக்கணும். இப்போ P(a') வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால இதை நம்ம அப்படியே கூட வச்சுக்கிடலாம். இப்போ இந்த வெற்றி பெறுவதையும் தோல்வி அடைவதையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1ன்னு கிடைக்கணுமா? அப்போ 0.72 ப்ளஸ் P(a') இதுக்கு என்ன மதிப்புன்னு தெரியாதனால இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 1 என்று கிடைக்க வேண்டும். இதிலிருந்து P(a')க்கு தான் நமக்கு மதிப்பு தேவை. அப்போ P(a') அப்படியே வச்சுக்கோங்க. 0.72 இங்கிட்டு கொண்டு போயிருங்க. இது வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது, கூட்டல் செயல்பாட்டில் தானே இருக்குது. அப்போ இந்த செயல்பாடானது ஈக்குவல்கிட்ட கடந்து அங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறிடும். 0.72 என்று ஆகிவிடும். இப்போ இதை ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா விடை கிடைச்சிடும். கழிக்கிறது அப்படின்னா 1.00. 1க்கு பக்கத்தில் வந்து புள்ளி வச்ச நம்பரில் முழு என்ன இருக்குன்னா 0.00ன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 0.72 கீழே எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கழிக்க போகிறோம். 0லேருந்து 2 போகாத அப்படியே கடன் வாங்கிருங்க. இங்கேருந்து தான் கடன் வாங்க முடியும். இங்கே 0, அப்போ இங்கே 9, இங்கே 10. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கோங்க. 0ல் 0 போச்சுன்னா 0. ஸோ 0.28. அப்போ அந்த டென்னிஸ் போட்டியில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு 0.28. நெக்ஸ்ட் 5ஆம் கணக்கு. 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணிப்பெண்கள் வகை, குடும்பங்களின் எண்ணிக்கை. பகுதி நேரம் மட்டும் பணிப்பெண்கள் உள்ள குடும்பங்கள் வந்து 860, முழு நேரம் பணிப்பெண்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து 370, 2 வகை பணிப்பெண்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் 250. சமவாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அக்குடும்பம் 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க, பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்க, பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே வந்து நமக்கு 3 நிகழ்ச்சிகள் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கலாம், இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க அப்படின்னு
2 வகை பணிப்பெண்களும் பாருங்கள் எத்தனை குடும்பங்கள் வைத்திருக்காங்க, 250 குடும்பங்கள் வைத்திருக்காங்களா, அவ்வளோதான். இந்த நம்பர் பை இந்த நம்பர்னு எழுத போகிறோம். நமக்கு எப்பயுமே மொத்த நம்பரை நம்ம என்னன்னு குறிப்பிடுவோம்ப்பா, என்ஆஃப்எஸ்ன்னு குறிப்பிடுவோமா, வாங்க எழுதிக்கலாம். இப்போ என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு 1500. 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை வந்து என்ஆஃப்ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 250 குடும்பங்களை 2 வகை பணிப்பெண்களும் வச்சுருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு பி ஆஃப் ஏ, இதற்கான நிகழ்தகவு. என் என்றால் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா தமிழில் கூறுவெளி. நீங்கள் இவ்வளோ யோசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மொத்த எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க. மொத்த எண்ணிக்கை வந்து 1500. இங்கே ஏ நிகழ்ச்சியின் எண்ணிக்கை, ஏ என்பது வந்து என்னன்னு நம்ம எடுத்திருக்கோம், 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. ஸோ என்னன்றது ஃபுல்லாக எண்ணிக்கையை குறிக்குது. பி என்பது நிகழ்தகவு. அப்போ 2 வகை பணிப்பெண்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களின் நிகழ்தகவு என்னன்னா 250 பை 1500. உங்களுக்கு அடிக்க தரலன்னா நீங்கள் இப்படியே விட்டுருங்க. இது வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண தெரியும்னா கேன்சல் பண்ணி எழுதுங்க. 1010 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு பாருங்கள், 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 5 25, இங்கே 3 15, இந்த ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். 4 5 6 30. ஸோ 1/6. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்க. பகுதி நேர பணிப்பெண் பாருங்கள் எத்தனை குடும்பங்களில் இருக்காங்கன்ட்டு 860. அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், 860 அப்படின்னா என் ஆஃப் பின்னு எடுத்துக்க போகிறோம். பி என்பது பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள், என் என்பது எண்ணிக்கை. அப்போது பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம், 860ன்னு பார்த்தோமா. என் ஆஃப் பி எழுதிட்டிங்கனாலே நெக்ஸ்ட் பி ஆஃப் பி. இங்கெல்லாம் என் ஆஃப் ஏன்னு எழுதணும், அடுத்து பி ஆஃப் ஏன்னு எழுதணும். இங்கே பி எழுதுனனால பி ஆஃப் பின்னு எழுதிக்க போகிறோம். இங்கே வந்து ஃபார்முலா பி ஆஃப் பின்னு எழுதுனீங்கன்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் என்று அர்த்தம். என் ஆஃப் பியின் மதிப்பு 860 பை என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு 1500. இதுவுமே உங்களுக்கு கேன்சல் பண்ண தரலன்னா அப்படியே விட்டுருங்க. பண்ண தெரியும்னா கேன்சல் பண்ணி எழுதலாம். 1 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வந்து அடியாகும். இங்கே 4 2 8, 3 2 6. இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 2 14, மிச்சம் 1 இருக்கும். இங்கே சேர்த்துட்டிங்கன்னா 10ன்னு ஆகும். 2 10. அவ்வளோதான். இது ரெண்டும் இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. எனவே 43 பை 75. மூன்றாவது பாருங்க, பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு காண்க. எத்தனை குடும்பங்கள பணிப்பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கப்பா, எத்தனை குடும்பங்களை பணிப்பெண்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, கொடுக்கவே இல்லையே. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்க, 860 குடும்பங்களில் பகுதி நேர பணிப்பெண், 370 குடும்பங்களில் முழு நேர பணிப்பெண், 250 குடும்பங்களில் 2 வகை பணிப்பெண் வச்சுருக்காங்களா. அப்போ மொத்தம் எத்தனை குடும்பங்கள்னு பார்த்தோம், 1500. இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா 1500 வருமானு பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 1480 என்றுதான் கிடைக்கிறது. ஆனால் மொத்த குடும்பங்கள் 1500. அப்போ 1500 குடும்பங்கள்ல ஆய்வு பண்ணதுல இவ்வளோ குடும்பங்கள்ல தான் பணிப்பெண்கள் இருக்காங்க. அப்போ எவ்வளோ குடும்பங்கள்ல பணிப்பெண்கள் இல்லை பாருங்க. இன்னும் 20 குடும்பங்கள்ல பணிப்பெண்கள் இல்லையா? இது கூட 20 சேர்த்திங்கன்னா 1500 கிடைச்சிரும்ல. அப்போ அந்த 20 குடும்பங்கள்ல பணிப்பெண்களே இல்லை. நமக்கான கேள்வி அதுதான். பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு என்னன்றதான் கேள்வி. பணிப்பெண் வைத்திருக்காத குடும்பங்கள் 20 குடும்பங்கள். அதை வந்து நம்ம என் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். அப்போது தேர்ட் சப்டிவிஷன், என் ஆஃப் சி, எந்த பணிப்பெண்களும் வைத்திருக்காத குடும்பங்கள் 20. அடுத்தது பி ஆஃப் சி. பி ஆஃப் சினா ஃபார்முலா என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலா எழுதாமலே கூட செய்யலாம்ப்பா. இது நான் ஏன் எழுதுனேன் அப்படின்னா, இங்கே சி வரும்போது இங்கே என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் எழுதணும்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதுனேன். நீங்கள் இந்த ஃபார்முலாவே எழுதாமல் இந்த நம்பர் பை இந்த மொத்த நம்பர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு எழுதிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இப்போது இது இங்கே பார்த்தீங்கன்னா 2 zeros கேன்சல் ஆயிரும். இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2. இங்கே அதே மாதிரி தான் 7 2 14, மிச்சம் 1. இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். 2 10, 1/75 என்று கிடைக்கிறது. இந்த பயிற்சி முழுக்க உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி மாணவர்களே.